ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கான ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் ரிசீவ் பண்ணல. ஸோ ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 வாரத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி வந்து எல்லா ஃபேன்ஸ்ட்டுமே இருக்குது. தளபதி அவர்கள் வந்து சிஎம்ஐ பொறுப்பேற்றுட்டாரு. ஸோ அந்த சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுங்கிறத டைட்டில் காலில் இன்க்ளூட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ கேட்குறதுனால நாங்களும் இன்க்ளூட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ப்ரோட்டோக்கால் இருக்கா அப்படிங்கிறதையுமே நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கேட்டு நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணுமா, என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர்ட்ட கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போடலாம். அதுக்கான அத்தாரிட்டி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தளபதி தான் அதுக்கான பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வந்து தளபதி அதெல்லாம் விரும்புவாரா விரும்ப மாட்டாரா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஃபேன்ஸ் ஆனால் வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க, அதை எதிர்பார்க்குறாங்க. ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாலே அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு தளபதி வந்து ரெடியாக தான் இருப்பார். அதனால வந்து ஓகே, அத்தாரிசேஷன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ தளபதி அவர்கள் சிஎம் ஆகிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கான பர்சன், டிசிப்ளினான பர்சன், கண்டிப்பாக வந்து சொல்கிறத செய்யக்கூடிய பர்சன். ஸோ ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அதை செய்வார். அதை செய்யக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறத கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு எடுத்துருக்கிற இடத்த வந்து பூர்த்தியாக வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிஎம் வந்து பல அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே வரவேற்கத்தக்கதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சொன்னதை செய்வார். ஸோ ஜனநாயகன் படத்துக்காக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி வந்து அமேசான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓடிடி வந்து வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் அலமோகிட்டு இருக்காங்க. ஏன்னா தளபதி வந்து சிஎம் ஆகிட்டு இருக்கனால அதோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுவுமே வந்து எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஜனநாயகன் ரிலீஸ் தான் எல்லாருமே வெயிட்டிங். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.